அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. டெக்னாலஜி அதிவேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்க இந்த காலத்தில் நம்மள பல பேருக்கு கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் கூட தெரியல. நம்மள இப்போ எல்லார் வீட்லயும் குறைஞ்சது லேப்டாப் ஆச்சும் இருக்கும். அப்படி கவர்மெண்ட் லேப்டாப் இருந்தாலும் கூட அதை நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே பயப்படுறோம். காரணம், நம்ம எதுக்குள்ளேயாச்சும் போய் எதையாவது நோண்டி விட்டோம் அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற அந்த பயம்தான். ஸோ அதுக்காகவும் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கூட இல்லாம நம்மள பல பேர் இருக்கும். ஸோ அவங்களுக்காகவும் தான் A to Z வீடியோஸ் அப்படின்ற இந்த சேனல்ல கம்ப்யூட்டர் கிளாஸஸ் அப்படின்ற இந்த புது சீரீஸை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சீரீஸ் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சீரீஸ்ல வர எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் நீங்க மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம ஃபார்வர்ட் பண்ணாலும் இல்ல டெஸ்க்டாப்ல இருந்து ஒரு ஃபைலை காப்பி பண்ணி பென்ட்ரைவுக்கு மாற்றினாலும் இல்லை பென்ட்ரைவ்ல ஏதாவது ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது டிஸ்க் ரைட் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு வருது. ஸோ அது மூலயமா நம்ம எந்த ஒரு அந்த பென்ட்ரைவ் ஃபார்மேட் பண்ணவும் முடியல, அந்த பென்ட்ரைவ் நம்ம யூஸ் பண்ணவே முடியல. ஸோ அந்த பென்ட்ரைவ் நம்ம தூக்கி போட்டுடுறோம். சின்னதாக ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், அந்த பென்ட்ரைவை நீங்கள் திரும்ப ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதாவது ரைட் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப பழையபடி நம்ம பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற எத்தனை ஜிபி பென்ட்ரைவ் இருந்தாலும் சரி, அந்த பென்ட்ரைவ் ரைட் ப்ராடக்ட்னு சொல்லி வருது அப்படின்னா, அதாவது நீங்கள் அந்த பென்ட்ரைவ் ஃபார்மேட் பண்ணும் போதும் இல்லை பென்ட்ரைவில் ஏதாவது காப்பி பண்ணி உள்ளே போடும் போதும் இல்லை அதுலேருந்து ஏதாவது காப்பி பண்ணி நம்ம டெஸ்க்டாப்பை மாற்றும் போதும் இந்த மாதிரி மாற்ற முடியாது, ஃபார்வர்ட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எது பண்ணாலுமே யுவர் டிஸ்க் இஸ் ரைட் ப்ராடக்ட்னு சொல்லி வரும். ஸோ அப்படிப்பட்ட அந்த பிரச்சனையை பார்த்து போட்டு நம்ம அந்த பென்ட்ரைவை ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம். இனிமேல் அப்படி பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், அந்த பிரச்சனையை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்னோட பென்ட்ரைவரை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பென்ட்ரைவை நீங்கள் ஃபார்மேட் பண்ணி பார்ப்போம், என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் இதை ஃபார்மேட் பண்ணுறேன். ஃபார்மேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நீங்களே பாருங்கள், யுவர் டிஸ்க் ரைட் ப்ராடக்ட்னு வருது, த டிஸ்க் இஸ் ரைட் ப்ராடக்ட்னு வருது. ஓகே, இப்போது ஏதாவது ஒரு ஃபைல் தூக்கி நான் உள்ள காப்பி பண்ணி போகிறேன், என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த ஃபைல் ஒன்று ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டை நான் காப்பி பண்ணி அந்த பென்ட்ரைவுக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணுறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். அப்படி பண்ணாலும் கூட யுவர் த டிஸ்க் இஸ் ரைட் ப்ராடக்ட்னு சொல்லி வருது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த பென்ட்ரைவ் வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் கமெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். சிஎம்டி டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் ப்ரொமோட் ஆகும். அதில் நீங்கள் டிஸ்க் பார்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டிஸ்க் பார்ட்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும், பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகலாம். ஓகே, பிரச்சனை இல்லை. அதில் லிஸ்ட்டு டிஸ்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் டிஸ்க்லாம் வரும். உங்களுக்கு டிவைஸ் எத்தனை டிஸ்க் இருக்கோ அத்தனை டிஸ்க்கும் வரும். உங்கள் பென்ட்ரைவ் எந்த டிஸ்க் இருக்கோ அந்த டிஸ்க்கு சூஸ் பண்ணிவிட்டு ஆட்ரிபியூட்ஸ் டிஸ்க் கிளியர் ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிரும். அந்த பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிரும். ஸோ இப்போது நம்ம ஃபைலை காப்பி பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ காப்பி பண்ணி நம்ம ஃபைலை காப்பி பண்ணி பென்ட்ரைவுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போது அந்த ஃபைல் நம்ம பென்ட்ரைவில் பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபார்மேட் பண்ணி பார்ப்போம், ஃபார்மேட் ஆகாதா இல்லையான்னு சொல்லி ஃபார்மேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போது அந்த பென்ட்ரைவர் ஃபார்மேட் ஆயிடுது. ஸோ இது போல் நீங்கள் உங்களோட பென்ட்ரைவை திரும்பவும் ரெக்கவர் பண்ணிக்கலாம். த டிஸ்க் ரைட் ப்ராடக்ட்னு சொல்லி வருது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் பென்ட்ரைவை நீங்கள் திரும்பவும் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இதே போல் கம்ப்யூட்டர் கிளாஸஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இதே போல் டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் அழுத்திருங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான பதில கூடிய சீக்கிரம் நாங்கள் ரிப்ளை பண்ண தயாராக இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி நினச்சிங்க அப்படின்னா கீழே என்னோட வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இதே போல் மற்றொரு கம்ப்யூட்டர் கிளாஸில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.